இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. ரோமர் 8 அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். இங்கிலாந்தில் ஒரு பெண் மிகவும் அழுக்கான உடைகளை தரித்து கொண்டு குப்பை தொட்டிகளுக்கு அருகே உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்த உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு சடை பிடித்த முடிகளுடன் அலைந்து கொண்டிருந்தாள். அவளிடம் பக்கத்தில் யாராவது வந்தால், நான் பெரிய குடும்பத்து பெண்ணாக்கும், என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சத்தம் போடுவாள். இப்படி 20 வருடங்களாக தெரு தெருவாக அலைந்து கொண்டிருந்தாள். அவள் யாரோ பிச்சைக்காரி என்று யாரும் அவளை கண்டு கொள்ளவில்லை. ஒரு முறை அவள் ஏதோ சண்டை செய்தாள் என்பதற்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரப்பட்டாள். அங்கிருந்த ஒரு காவல் அதிகாரி நேரம் எடுத்து அவளை விசாரித்த போது அந்த பெண் உண்மையாகவே பெரிய இடத்து பெண்தான் என்று தெரிய வந்தது. அவள் அங்கிருந்த பெரிய அரசாங்க அதிகாரியின் மகள் என்றும், அவள் ஒரு முறை கடைக்கு சென்ற போது அவள் திருடர்களால் தலையில் அடிக்கப்பட்டு மூளை கலங்கி போய் தான் இருக்கும் இடம் தெரியாமல் அலைந்து திரிந்ததாக தெரிய வந்தது. 20 வருடங்களாக குப்பையில் கிடந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்த அவள் அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தன் குடும்பத்தோடு சரியான இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு தன் குடும்பத்தாரின் சொத்துகளுக்கு உடன் சுதந்திரவாளியாக அழைத்து செல்லப்பட்டாள். ஆம், என கருமையானவர்களே, நாம் அனைவரும் கர்த்தருடைய சாயலில் உருவாக்கப்பட்டுள்ளோம். ஆனால் நம்முடைய பாவங்களினால் நாம் அவரை விட்டு தூரம் போய் அலைந்து திரிந்தாலும், நாம் நம் பாவங்களை விட்டு திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு திரும்பவும் தேவனிடத்தில் வரும்போது பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று வசனம் நமக்கு கூறுகிறது. கெட்டகுமாரன் தன் தந்தையின் சொத்துக்களில் தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு ஊதாரியாக செலவழித்து கடைசியில் பணமெல்லாம் செலவழிந்து பன்றி சாப்பிடும் தவிட்டை சாப்பிட வாஞ்சித்தும் அது கிடைக்காதபடியால் மனம் திரும்பி எப்படியாவது தன் தகப்பனிடம் போய் அவருடைய வேலையாட்களில் ஒருவனாக இருப்பேன் என்று நினைத்து அவன் தன் தகப்பனிடம் வந்தான். ஆனால் தகப்பனோ எத்தனை கரிசனை உள்ளவராய் அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இளைய குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம் பாவங்களில் மடிவதை விரும்பாத தேவன் அவரிடத்தில் திரும்பி வருவதையே எதிர்பார்த்து காத்திருக்கிறவராய் அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்த போது தகப்பன் எப்படி மகிழ்ந்தாரோ அதை போலவே நம் தேவனும் மகிழ்கிறவராய் இருக்கிறார். இன்று நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஒருவேளை கெட்ட குமாரனை போல இருக்கிறோமா? நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ள நம் தகப்பன் ஆவலாய் காத்திருக்கிறார். அந்த பெண் 20 வருடங்களாக குளிக்காமல் எத்தனையோ அழுக்குகளோடு இருந்திருந்தாலும் அவளுடைய தகப்பன் அவளை ஏற்றுக்கொண்டது போல நாம் எத்தனை பாவம் செய்தவர்களாய் இருந்தாலும் நம்மை கழுவி ஏற்றுக்கொள்ள தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நாம் இருக்கிற வண்ணமாகவே தேவனிடத்தில் வருவோம். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றுவார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் அப்பா உம்மை விட்டு தூரம் போய் ஆண்டவரே, பாவத்திலே ஆண்டவரே அப்பா சோத்திர ஆண்டவரே, சோத்திரம் மூழ்கி போய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே திரும்ப உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை நோக்கி தகப்பனாகி உம்மை நோக்கி ஓடி வரக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ராஜா, நீர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிற ஆண்டவரே
அப்பா அதை எண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பரம தகப்பனாகிய உம்மை கர்த்தாவே ஸ்தோத்திரம் வாஞ்சித்து தேடி ஓடி வரக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. இந்த கிருபையின் காலங்களில் உம்மை பிடித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.